இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் மினிட்ல ஜேர்னல் அண்ட் கான்ஃபரன்ஸ் பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணி சர்டிஃபிகேட் எடுக்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு சில ஈஸியான மெத்தடில் ஜேர்னல் அண்ட் கான்ஃபரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு சொல்ல போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிற லிங்க்ஸ் எல்லாமே வந்து நானும் கூகுளில் சர்ச் பண்ணது தான். இது எதுவுமே என்னுடைய ஓன் லிங்க்ஸ் கிடையாது. ஸோ அதே மாதிரி இதெல்லாம் நான் என்னுடைய ப்ராஜெக்டில் யூஸ் பண்ண ஜேர்னல் அண்ட் கான்ஃபரன்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜேர்னல் பேப்பர் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் இன்னோவேஷன் ரிசர்ச் இன் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட் மினிட்ல பண்ணால் கூட உங்களுக்கு 12 இல்லைனா 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே வந்து உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து வந்துடும். அவங்க வந்து ஒரு வால்யூம்க்கும் வந்து சப்மிஷன் டெட்லைன்லாம் வச்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் எதில் சப்மிட் பண்ணோன்றது கூட அவங்க வந்து இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணாலே போதுன்ற மாதிரி இருக்கும். இப்போது ஓகே நான் இதில் சப்மிட் பண்ண ஓகே, பட் எந்த மாடலில் பேப்பர் ரெடி பண்ணோன்னு உங்களுக்கு தெரியணும்னா இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ்னு இருக்கும். இது வந்து நம்ம எல்லா ஜேர்னல் வெப்சைட்டுக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதில் எழுதியிருக்கும் நீங்கள் எந்த மாதிரிலாம் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சரோடு எழுதியிருக்கும். டைட்டில் இருக்கணும், ஆத்தர் நேம் இருக்கணும், அப்ஸ்ட்ராக்ட், இன்ட்ரோடக்ஷன், லிட்ரேச்சர் சர்வே, மெத்தடாலஜி, ரிசல்ட் அண்ட் டிஸ்கஷன், கன்க்ளூஷன், ரெஃபரன்ஸு. டைட்டில் வந்து மேக்ஸிமம் 120 கேரக்டர்ஸ் இருக்கணும். இல்லை எனக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா வந்து இவங்களே வந்து அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். IJIRCCE பேப்பர் டெம்ப்ளேட்ஸ்னு இருக்கா. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேர்டில் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். இது உள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காமிக்கும். எனேபிள் எடிட்டிங். ஸோ நீங்கள் இது உள்ளே போய் நீங்களும் ஆக்சுவலாக எடிட்டும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்களும் வந்து க்ரியேட்டும் பண்ணிக்கலாம். இதில் வந்து இது அவங்களுடைய சாம்பிள் பேப்பரு. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கான டைட்டில்லாம் போட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு இதில் என்னென்னலாம் இருக்கோ சிமுலேஷன்ஸு, ரிசல்ட்ஸு, இதில் இருக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் போட்டுடலாம். கன்க்ளூஷன் அண்ட் ஃப்யூச்சர் ஒர்க்கு, ரெஃபரன்ஸ்லாம் இருக்குல்ல, இது வந்து அவங்களுடைய வேர்டு. நம்ம வந்து ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். சில பேருக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் இதுக்கு பதிலாக நம்ம இங்கே லிட்ரேச்சர் சர்வே இல்லைன்னா எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ப்ரொப்போஸ்டு சிஸ்டம் இருக்கும், இல்லைன்னா ப்ரொப்போஸ்டு அல்காரிதம்மு. ஒரு டொமைனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து டாபிக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும்போது நம்ம டாபிக்ஸ்லாம் வந்து பரவாயில்ல அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிக்கலாம். நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஜேர்னல் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு தேவை வந்து அப்ஸ்ட்ராக்ட் இருக்கணும், இன்ட்ரோடக்ஷன் இருக்கணும், எக்ஸிஸ்டிங் சிஸ்டம், ப்ரொப்போஸ்டு சிஸ்டம், ஆர்கிடெக்சர் டயக்ராமு. ஆர்கிடெக்சர் டயக்ராம் மஸ்ட், அட்லீஸ்ட் ஒரு டயக்ராம் ஆச்சு இருக்கிற மாதிரி போட்டுருங்க. அது வந்து உங்களோட கைடுக்கும் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களோட ப்ராஜெக்ட் என்னன்னு சொல்லி இது பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்புறம் வந்து உங்களுக்கு கிராஃப் இருந்தால் நீங்கள் கிராஃப் போடலாம். உங்களுக்கு ஏதாச்சும் அல்காரிதம்ஸ் இருந்தால் நீங்கள் அந்த அல்காரிதம்ஸும் போடலாம். அப்புறம் வந்து கன்க்ளூஷன், ஃப்யூச்சர் ஒர்க்கு, அப்புறம் வந்து ரெஃபரன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ரெஃபரன்ஸோட இந்த அலைன்மெண்ட்டும் வந்து நீங்கள் அந்த ஜேர்னல் பேப்பரில் இருக்கிற மாதிரி தான் வந்து பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இயர் வந்து லாஸ்ட்டில் மென்ஷன் ஆகிருக்கு. சில பேப்பர்ஸ்லாம் இயர் ஃப்ரண்ட்டில் இருக்கும், இல்லைனா பேரந்திசிஸ் வச்சு இருக்கும். அந்த மாதிரி வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒரு மாடல் என்னன்னு பார்த்துட்டோம். இதை நீங்கள் முடிச்சுட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த காப்பிரைட் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யாரும் அது கேட்கலன்னா வந்து உங்களுக்கு அது வேணாம். இப்போ வந்து நீங்கள் ஒன்று முடிச்சிட்டிங்க. இது வந்து ஒரு ஜேர்னல் பேப்பர்ஸு. நான் இந்த லிங்க் எல்லாத்தையுமே வந்து என்னுடைய இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி தான் இதுவும் இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் மல்டி டிசிப்ளின். இது வந்து நான் கூகுளில் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச ஜேர்னல்ஸ். இது வந்து இதோடைய காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரும் 500 to 800 ருபீஸ் இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் கம்மி விலையில் நீங்கள் ஜேர்னல் பப்ளிஷ் பண்ணோன்னா வந்து இதுதான் வந்து நான் ப்ரெஃபர் பண்ணுவேன். ரொம்ப கம்மியாக இருக்கும். 500 to 800லாம் ஆக்சுவலாக ரொம்ப கம்மி. நீங்கள் சப்போஸ் IEEE, ஸ்கோப்பஸ் அந்த மாதிரி பண்ணோன்னா அட்லீஸ்ட் 7000 to 10,000 வரைக்குமாச்சு ஆகும். நான் கேட்ட வரைக்கும் அவ்வளோ ஆகுது. ப்ரொஃபஷ்னலாக பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆகும்னு தான் நான் கேட்டிருக்கேன். நான் இப்போதைக்கு நான்
உங்களுக்காக ப்ராஜெக்ட் இப்போ வந்துருச்சு. அண்ணா யூனிவர்சிட்டி டேட் கொடுத்துட்டாங்க. அதனால நான் வந்து ஷார்ட்டாக இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃப்யூச்சரில் வந்து நான் ஜேர்னல் கான்ஃபரன்ஸ் வந்து எப்படி எப்படிலாம் பப்ளிஷ் பண்ணணும், எப்படிலாம் எடிட் பண்ணணும்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் மல்டி டிசிப்ளினரி ரிசர்ச்லேயும் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ட்ராக் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 12 ஹவர்ஸ்லேயே வரும். பப்ளிகேஷன்ஸ் வந்து 1 டேக்குள்ளேயே மேக்ஸிமம் முடிஞ்சிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு வந்து பேப்பரை பப்ளிஷ் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கான கைட்லைன்ஸ் பாருங்கள். எல்லாத்துலேயுமே வந்து கைட்லைன்ஸ், அதுக்கப்புறம் பேப்பர் சப்மிஷன் அந்த மாடலோட இருக்கும். அப்படி அந்த மாடல் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து இந்த கண்டென்ட் எல்லாம் வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து 3வது. அதே மாதிரி தான் இருக்கும், பட் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் மல்டிடிசிப்ளினரி ரிசர்ச் இன் சயின்ஸ், இன்ஜினியரிங், டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட். இந்த மாதிரி ஜேர்னல்ஸில் வந்து இப்போ உங்கள் காலேஜில் வந்து நீங்கள் எந்த ஜேர்னல்ஸ் கான்ஃபரன்ஸ் நீங்கள் பண்ணாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து எங்களுக்கு சர்டிஃபிகேட் மட்டும் வச்சு கொடுங்கன்னு சொன்னால் போதுன்ற காலேஜஸ்க்கு வந்து இது ஆக்சுவலாக நான் இது ஓகேன்னு தான் சொல்லுவேன். பட் சில காலேஜஸில் வந்து எப்படி வந்து ரொம்ப ஹை லெவலில் ப்ரெஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு IEEE ஸ்கோப்பஸ் அந்த மாதிரி ஒரு ஹை லெவலான இதில் தான் வந்து பண்ணணும். ஏன்னா நீங்கள் அதிலலாம் பண்ணிங்கன்னா உங்கள் பேப்பர்ஸ் வந்து நீடிக்கும். ரொம்ப நாள் வந்து அது வருஷ கணக்கில் நீங்கள் போனாலும் உங்கள் பேப்பர்ஸை வந்து எடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி சின்னதில் பண்ணிங்கன்னா வந்து உங்கள் பேப்பர்ஸ் இருக்கும், பட் ரொம்ப வருஷம்லாம் இருக்காது. ஒரு 2 to 3 years or 4 years வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இட் வில் பி கான். ஸோ இந்த ஒரு 3 ஜேர்னல் வந்து நான் ஜஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். லாஸ்ட் மினிட்ல வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு 2 days முன்னாடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இதில் பப்ளிஷ் பண்ணால் கூட உங்களுக்கான ரிசல்ட் வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கான்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலி இது நானே கூகுளில் தான் சர்ச் பண்ணேன். இந்த ஈவெண்ட் பேஜில் வந்து அவங்க கொடுக்குற எல்லா கான்ஃபரன்ஸுமே வந்து 2000, நான் சிலதெல்லாம் வந்து 100, 200க்கும் போட்டேன். சிலதெல்லாம் வந்து 2000 rupees வரைக்கும் போச்சு. உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கான்ஃபரன்ஸ் போடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3rd இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ். இது எனக்கே வந்து மந்த்லி நியூவாக தான் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து 25th அக்டோபர் நடக்குதுன்னு போட்டிருக்காங்களா. நம்ம இது உள்ளே போய் பார்த்தோன்னா இதில் கொஞ்சம் ஆட்ஸ் நிறையா வரும், பட் ஒர்த்து தான். ஸோ அவங்க இந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா எதுக்குன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஈவெண்ட் வந்து ஆஃப்லைன் இல்லைனா ஆன்லைன் மோட்லேயும் இருக்கும். 25th and 26th அக்டோபரில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இது ஆடுன்னு நினைக்கிறேன். ஸோ அக்டோபரில் வந்து பண்ணுறாங்க. அண்ட் ஆர்கனைசரோட நேம் இருக்கும். கேட்டகரி வந்து இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ். இதோடைய அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஈவெண்ட் பேஜுக்குள்ளேயே வந்து போனால் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். காலேஜ் ஆஃப் ST ஆன்ஸ் காலேஜ். ஓகேவா? ஸோ அண்ட் இதோடைய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து அதோ போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பர் ஆர்டிக்கலுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஃபார் த கான்ஃபரன்ஸ் பிடெக் வந்து 1400, எம்டெக்கு வந்து 1600. ஆக்சுவலாக இது நான் கம்மின்னு தான் சொல்லுவேன். நான் 2500 வரைக்கும்லாம் பார்த்தேன். இது கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நிறையா இப்போ நீங்கள் பேக் போயிட்டிங்கன்னா வந்து மறுபடியும் ஹோம் பேஜுக்கு வந்துடலாம். நான் இந்த லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து போடுறேன். இது லாஸ்ட் மினிட்டுக்காக தான் நான் இது சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பண்ணணுன்னா ஓகே ஷூர், நீங்கள் IEEE ஸ்கோப்பு அந்த மாதிரி நிறையா இருக்குது. நான் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃப்யூச்சரில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த கான்ஃபரன்ஸில் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும். அண்டு இது வந்து கம்மியாக இருக்குன்னு இல்லை. அதோ இந்த 2nd இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அண்ட் ரிசர்ச் இது உள்ளலாம் நீங்கள் போனீங்கன்னா வந்து மேக்ஸிமம் படிக்கிறதுனாலே என்னை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து 2700. அதுவே எவ்வளோ கம்மியாக இருந்தது. நீங்கள் சில கான்ஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களே ஜேர்னல் பேப்பரும் பப்ளிஷ் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு பட்ஜெட் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் இவங்களுக்குள்ளே இப்போ ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு ஜேர்னலும் வந்துடும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒரு 4 கான்ஃபரன்ஸ் போடுறேன், எனக்கு வந்து ஃபேக்கல்ட்டியாக போகணுன்றவங்க பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய கான்ஃபரன்ஸு ஜேர்னல்ஸ்லாம் போகணுன்னு பார்ப்பாங்க. நீங்களாம் போகணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு நீங்கள் ரொம்ப ஹை லெவல் தான் பண்ணணும். IEEE ஸ்கோப்பஸ் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து இல்லை எனக்கு இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் போதும்னா மட்டும் நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன இருக்குது? இதில் இன்னொரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் ரீசெண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு.
கான்ஃபரன்ஸ் வந்து இதில் நிறையாவே இருக்கும். இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் மல்டிடிசிப்ளினரி சயின்ஸு. நான் உங்களுக்கு இந்த லிங்க்கை வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இங்கே வந்து லார்ஜ் டேட்டா சயின்ஸ் இது வந்து ஒர்க் ஷாப்ஸு. இதில் கான்ஃபரன்ஸ் மட்டும் இல்லாமல் ஒர்க் ஷாப்ஸ்லாம் கூட இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஒர்க் ஷாப்ஸ்லேருந்து கூட உங்களுக்கு ஏதாச்சும் கேட்டாங்கன்னா நீங்கள் இதில் அட்டன் பண்ணி கூட உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் இன்டர்டிசிப்ளினரி டெக்னாலஜிஸ் இன் ரிசர்ச் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது வந்து 3rd இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் அண்ட் மிஷின். இது வந்து சிவில், எலக்ட்ரானிக்ஸு, மெக்கானிக்கலுக்கு யூஸ் ஆகும். இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து நம்ம சிஎஸ்சி ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வந்து யூஸ் ஆகும். 27th and 28th நவம்பர். வாவ்! இதுக்கு வந்து நீங்கள் போட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் கூட வெயிட் பண்ணலாம். கேட்டகிரி வைஸ் பார்த்தீங்கன்னா இயர்லி பேர்டுக்கு வந்து 2799. ஓகே, கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது. இதுக்கு வந்து 3000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பப்ளிகேஷன் இன் ஸ்காலர் இண்டெக்ஸ்டு, இது கூட வந்து கொஞ்சம் ஹையஸ்ட் பப்ளிகேஷன் தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு வந்து ஜேர்னலும் பப்ளிஷ் ஆன மாதிரி இருக்கும். அவங்க வந்து இண்டெக்ஸில் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ஹை லெவல் தான். அதுக்கு வந்து 2799 வந்து ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இண்டெக்ஸ் ஸ்கோப்பஸ்லாம் வந்து ரொம்ப ஹை லெவலில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன ஜேர்னல் என்னென்ன கான்ஃபரன்ஸுன்னு பார்த்தோம். நான் உங்களுக்கு இந்த லிங்க்கெல்லாம் வந்து என்னுடைய இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இது கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது. நான் வந்து என்னுடைய ஃபுல் ப்ராஜெக்ட் ஜேர்னி வந்து அப்லோட் பண்ணும்போது நான் உங்களுக்கு இந்த ஜேர்னல் கான்ஃபரன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக சொல்கிறேன். ஓகே, bye bye. Thank you for watching this video.